இரண்டாவது அத்தியாயம் 61வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. இரண்டாவது அத்தியாயம் 61. தானி சர்வாணி சம்யம்ய யுக்தாசீத மத்பரா வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. திருப்பி சொல்லுங்க. தானி எவரது புலன்கள், சர்வாணி அனைத்தும், சம்யம்ய அடைக்கப்பட்டனவோ, யுக்த ஈடுபட்டதால், ஆசீத நிலை பெற்று, மத்பர எனது உறவில், வஷே முழுமையாக, ஹி நிச்சயமாக, யஸ்ய எவனது, இந்திரியாணி புலன்கள், தஸ்ய அவனது, பிரக்ஞா உணர்வு, பிரதிஷ்டிதா நிலை பெறுகின்றது. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. திருப்பி சொல்லுங்க. புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்துபவன், நிலைத்த அறிவுடையவன் என்று அறியப்படுகிறான். யோகத்தின் உயர்ந்த நிலை கிருஷ்ண உணர்வே என்று இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிட்டால் புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியமல்ல. முன்னரே கூறியது போல மாமுனிவரான துர்வாசர் மன்னர் அம்பரீசருடன் கலகம் ஒன்றை ஏற்படுத்தினார். வீண் கர்வத்தால் கோபம் கொண்ட துர்வாச முனிவரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. மறுபுறத்தில் துர்வாசரை போன்ற யோக சக்திகள் இல்லாத போதிலும் பகவானுடைய பக்தராக திகழ்ந்த மன்னர் முனிவரின் அநீதிகளையெல்லாம் அமைதியுடன் சகித்து கொண்டதன் மூலம் வெற்றி கண்டார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.4.18 முதல் 20 வரை கூறியுள்ள கீழ்காணும் குணங்களை பெற்றிருந்தால் மன்னர் அம்பரீசரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த முடிந்தது. பற்றி அப்படி படிச்சது சான்ஸ்கிரிட். சவைமன கிருஷ்ணபாதாரவிந்தயோர் வாசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திரமார்ஜனாதேஷு ஸ்ருதிம் சகராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷௌ தத் பிரத்யகாத்திர ஸ்பர்ஷே அங்கசங்கமம் கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்ய ரசனாம் ததர்ப்பிதே பாதோ ஹரே க்ஷேத்திர பதாம் ஸ்பர்ப்பணே ஷீரோ ரிஷிகேஷ பாதாபிவந்தனே காமம் ச தாசே நது காம காமியயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயர்த்திஹி. மன்னர் அம்பரீசர் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்தினார்.
வார்த்தைகளை பகவானின் திருநாட்டை வைகுண்டத்தை வர்ணிப்பதிலும், தனது கரங்களை பகவானின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதிலும், தனது கண்களை பகவானின் ரூபத்தை காண்பதிலும், தனது உடலை பக்தர்களின் உடலை தொடுவதிலும், தனது மூக்கினை பகவானின் தாமரை பாதங்களுக்கு அர்ப்பணித்த மலர்களை முகர்வதிலும், தனது நாவினை அவருக்கு அர்ப்பணித்த துளசியை சுவைப்பதிலும், தனது பாதங்களை அவரது ஆலயம் அமைந்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதிலும், தனது தலையை பகவானுக்கு நமஸ்காரம் செய்வதிலும், தனது ஆசைகளை அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலும் ஈடுபடுத்தினார். இந்த குணங்களே அவரை இறைவனின் மத்பர பக்தனாக ஆவதற்கு தகுதியுடையவராக்கின. மத்பர என்னும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானதாகும். ஒருவன் எப்படி மத்பர நிலையை அடைவது என்பது மன்னர் அம்பரீசரின் வாழ்வில் விளக்கப்பட்டுள்ளது. மத்பர பக்தர்களின் பரம்பரையில் வந்த சிறந்த பண்டிதரும் ஆச்சாரியருமான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார், மத் பக்தி பிரபாவேன சர்வேந்திரிய விஜய பூர்விகா ஸ்வாத்ம திருஷ்டி சுலேபேதி பாவ. கிருஷ்ண பக்தி தொண்டின் பலத்தினால் மட்டுமே புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். சில சமயங்களில் நெருப்பின் உதாரணமும் கொடுக்கப்படுவதுண்டு. கொழுந்துவிட்டெறியும் நெருப்பு ஓர் அறையிலுள்ள அனைத்தையும் எரித்து விடுவதைப் போல யோகியின் இதயத்தில் அமர்ந்துள்ள பகவான் விஷ்ணு எல்லா களங்கங்களையும் எரித்து விடுகிறார். யோக சூத்திரமும் விஷ்ணுவின் மீது தியானிப்பதையே அறிவுறுத்துகிறது, சூனியத்தின் மேல் அல்ல. விஷ்ணுவை தவிர வேறு ஏதாவது ஒன்றின் மீது தியானம் செய்யும் பெயரளவு யோகிகள் ஏதோ மாயக் கண்ணாடியை தேடுவதில் தங்கள் நேரம் விரயம் செய்கின்றனர். பரமபுருஷ பகவானுக்கு பக்தி செய்து நாம் கிருஷ்ண உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். இதுவே உண்மையான யோகத்தின் லட்சியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானாத்திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குரும் வைஷ்ணவம் ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादां सहगन ललिता श्री विशाखावितं च. हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी क्षमानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஈவினிங் வந்ததுக்கு. ஸோ பகவத்கீதாவில் கிருஷ்ணா அறிவாளினா யார் அப்படின்னு பல இடத்துல டிஃபைன் பண்ணுறாரு. ஓகே, அறிவாளினா யாருன்னு ஒரு ஒரு இடத்துல கிருஷ்ணா ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கார். எல்லாமே கரெக்ட் தான். பொதுவாக இந்த உலகத்தில் அறிவாளின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, பொதுவாக யார் நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அறிவாளின்றுவாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. 5 வருஷம் முன்னாடி ஒன்றுமே இல்லை, இப்போ பாரு இது 3 மாடி கட்டடம் கார் வாங்கிட்டாங்க, இவன் அறிவாளி. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க ஸோ இவங்க அறிவாளி. இது மாதிரி வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. அவங்க அறிவாளின்னு எங்கேயும் சொல்லலை. ஆக்சுவலி பணம் சம்பாதிக்கிறது பொறுத்த வரையும் அது பேஸ்டான் விதி தான். ஆக்சுவலாக இது சாஸ்திரத்தில் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு இருக்கும்,
ஆனால் அவனால் பணம் சம்பாதிக்க முடியாது. சில பேர் பெருசாகவே படிச்சிருக்க மாட்டான், ஒன்றுமே இருக்காது, அவனுக்கு பணம் கொட்டும். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் விதியெல்லாம் இருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. சம்டைம்ஸ் என்ன தான் முயற்சி பண்ணாலும் விதின்னு ஒன்று இருக்குது. ஸோ நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, அவன் அறிவாளி அப்படின்னு சாஸ்திரம் எங்கன்னு சொன்னதில்லை. இரு மனிதர்கள் பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் சாஸ்திரம் பகவத்கீதாவில் அறிவாளின்னு யாரை சொல்லப்படுதுன்னா பல இடத்துல பல விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அறிவாளின்னு ஒருத்தர் சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னா, புலன்கள் யார் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களோ அவன் அறிவாளிங்கிறார் கிருஷ்ணா. இது ரொம்ப முக்கியம். இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானவான் மாம் பிரபத்தியதே, அறிவாளி என்கிட்ட சரணாதி பண்ணுவான் அர்ஜுனா. கிருஷ்ணர் அதுன்னு சொல்கிறார். அது ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார் அறிவாளிக்கு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இவங்க அறிவாளி அவங்க அறிவாளி நாமளா சொல்ல முடியாது. கிருஷ்ணா என்ன சொல்கிறார் ஃபைனல், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா புலன்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க தான் அறிவாளி அப்படிங்கிறார். இது சம்பந்தப்பட்ட விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு இடத்துல வரும். பிரகலாதன் அவர் அவங்க அப்பாட்ட பேசக்கூடிய விஷயம் ஹிரண்யகசிப்புட்ட. ஹிரண்யகசிப்பு மொத்த யூனிவர்ஸை அவர் கண்ட்ரோலில் இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஒரு வார்டு கவுன்சிலர்னால ஆடுவான், எம்எல்ஏன்னு ஒன்று ஆடுவான், சிஎம்னு அது மாதிரி, பிஎம்னு ஒன்று பெருசாக நினைப்பாங்க. ஆனால் ஹிரண்யகசிப்பு நினச்சிப்பாங்க 7-14 உலகம் மொத்த யூனிவர்ஸும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது உண்மை, பொய் கிடையாது. ராவணன் அதே மாதிரி மொத்தத்தையும் கண்ட்ரோல், 33 கோடி தேவர்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. நினச்சிப்பாரு, விளையாட்டு இல்லை. ஆனால் அவர் அத்தனை கண்ட்ரோல் பண்ணாலும் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, அவர் திருப்தியாகவே இல்லையா, அவர் திருப்தியாக இல்லையா ஹிரண்யகசிப்பு. ஸ்லோகத்தில் வருது, திருப்தியாக வாழல. அதுக்கு அவரோட மகன் பிரகலாதன் சொல்கிறார் பதில், மொத்தத்தையும் உலகமே உங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் புலன்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ட்டார் பிரகலாதன். உங்கள் புலன்கள் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எங்கே இருக்கு இல்லையே. அப்போ நீங்கள் உலகத்தை ஜெயிச்சு உங்கள் புலன்கள் ஜெயிக்க முடியல, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிறார். அறிவால் இல்லைங்கிறார் பிரகலாத். ரொம்ப அழகாக சொல்கிறார். சரி, ஏன் இங்கே இப்படி சொல்கிறாங்க? அதான் புலன்கள் என் கண்ட்ரோல் இல்லைன்னா நான் அறிவாளி இல்லை. ஸோ பகவத்கீதையிலே ஆகட்டும் வேதத்திலே ஆகட்டும் இந்த புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், மனசு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நிறையா ஸ்லோகத்தில் பேசப்பட்டிருக்கு. 1-2 கிடையாது, நிறையா ஸ்லோகம் இருக்கு. இதே அத்தியாயத்தில் 2-3 ஸ்லோகம் தள்ளி வரும் இதே அத்தியாயத்தில். ஏன்னா இந்த புலன்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த புலன்களோட அர்ஜஸ்னா உண்டுதல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாதுனால. இப்போ நாக்கு இருக்குன்னு வைங்க, அது நாக்கு 2 விஷயம் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று பேசுறது, இன்னொன்று சாப்பிட்றது. அது ரொம்ப கஷ்டம், 2மே கஷ்டம். இந்த சும்மாலாம் கிடையாது. சில பேர் தேவையில்லாமல் வார்த்தை விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பார்க்கலாம், ஏதோ அரசியல்வாதி ஒரு வார்த்தை விட்டான்னு அப்படியே ட்ரோல் ஆயிரும், மொத்தம் வைரல் ஆகிடும். ஒரு வார்த்தை விட்டுருக்கோம், நீ எப்படி இப்படி பேசுன அப்படியே ஊரம் பரவும். இந்த நாக்கை கட்டுப்படுத்துறது அவ்வளோ விளையாட்டு கிடையாது, நாட் ஈஸி. அதே மாதிரி சாப்பிட்றது அதே மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. நாக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும். இது சாஸ்திரத்தில் இருக்கு. நாக்கு மட்டும் ஒழுங்காக இல்லைனாலே அவன் லைஃபே முடிஞ்சிருமா. பிரபுபாத் பகவத்கீதை ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, நம்ம உடம்புலேயே டேஞ்சரஸ் ஆர்கன் நாக்குன்னு தான் சொல்லுவார். ஓகே, டேஞ்சரஸ் ஆர்கன்னா உறுப்பு. நம்ம உடம்புல எத்தனையோ இருக்குது, கண்ணு, காது, மூக்கு. நாக்கு தான் டேஞ்சர், ஆளை முடிச்சிடும். அது மாதிரி கண்ணு அது மாதிரி தான், ஒரு ஆர்கனும் டேஞ்சர் தான், சும்மாவும் கிடையாது.
இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறாரு. அப்போ புலன்கள், இந்த ஐம்புலன்கள் என் கண்ட்ரோலில் இருக்குன்னா மனசு ஸ்ட்ராங்காக இருக்குமா. இது கிருஷ்ணர் சொல்கிறார் இன்னொரு அத்தியாயத்தில் வரும். மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஐம்புலன்கள் அடங்குமாமா. மனசு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணுமாமா. கிருஷ்ணர் அதுக்கு ஒரு படி மேலே போகிறார். புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அகங்காரத்தை விட்டாகணுமாமா. அகங்காரம் இல்லைன்னா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு அகங்காரம் இருக்கிறனால புத்தி ஒழுங்காக வேலை பண்ணாது. அப்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் தப்பாகவே இருக்கும். நம்ம தப்பான முடிவு தான் எடுப்போம், அது நமக்கு தெரியாது. சில சமயம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நினைப்போம், தப்பான முடிவு எடுத்துட்டோமோ 10 வருஷம் முன்னாடி, இல்லை 1 வருஷம் முன்னாடி தப்பான முடிவு எடுத்துட்டோம், இது இப்படி பண்ணிடக்கூடாது. லேட்டாக தான் புரியும். ஆனால் அகங்காரம் தப்பாக இருக்காது. அதனால தான் கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் எடுத்த உடனே நாம் உண்மையிலே யாருன்னு கிருஷ்ணா ரொம்ப பேசுகிறார். நாம் மனசு கிடையாது, மனசும் நாம்பல் ஒன்றும் கிடையாது. மனசு வேற, நாம் வேற. நம்ம புத்தியும் கிடையாது, நாம் அகங்காரமும் கிடையாது. நாம் யாருன்னா ஆத்மாங்கிறார். நம்ம சம்டைம்ஸ் மனசோட நம்ம ஒப்பிட்டுக்குவோம். மனசு தான் நானும் நினச்சிக்குவோம். நம்ம மனசும் கிடையாது. எப்படி இந்த உடல் நான் நினைக்கிறேனோ மனசு தான் நானும் நினச்சிக்குவேன், அது இருக்குது. புத்தி நானும் நினச்சிக்குவேன், அதுவும் நம்ம கிடையாது. கிருஷ்ணா சொல்கிற ஆத்மா. அப்போ இந்த மனசு, புத்தி, அகங்காரமெல்லாம் தனித்தனி ஒரு பொருள். அதெல்லாம் பொருட்கள். கிருஷ்ணர் இதெல்லாம் பகவத்கீதை பேச, அதெல்லாம் தனித்தனி பொருள். அந்த பொருள் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியும். அது யூஸ் பண்ண முடியலன்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளே போகும். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல்லலாம் இதெல்லாம் யாரும் சொல்லித்தரதில்லை. ஐம்புலன்கள் எப்படி உபயோகிக்கணும் அவங்க அதை சொல்லித்தர மாட்டாங்க. கம்ப்யூட்டர் எப்படி உபயோகிக்கணும், இந்த நம்ம உடம்புக்கு வெளியில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் எப்படி உபயோகம்னு சொல்லித்தராங்க. ஆனால் உடல் எப்படி உபயோகம்னு சொல்லித்தர மாட்டேங்கிறான். நீங்கள் போய் பார்க்கலாம், கதை சாத்திடலாம். அது மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறாங்க, எல்லாமே சொல்லித்தரான். உடல் எப்படி உபயோகிக்கணும் மட்டும் எங்கேயும் யாரும் சொல்லித்தரதில்லை. கிருஷ்ணர் அதான் மெயினாக பேசுகிறார். நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா உடல் எப்படி உபயோகிக்கணும்னு கிருஷ்ணர் பேசுகிறார். அது ரொம்ப முக்கியம். அது நம்ம கற்றுக்கலைன்னா உடலையும் பார்த்துக்க முடியாது, நம்ம மனசையும் நம்ம பார்த்துக்க முடியாது. கடைசியில் ஆத்ம ரீதியாக நம்ம விட்டுருவோம், நம்ம எல்லாமே ஃபெயில் ஆயிடுவோம் லைஃப்பில். ஸோ பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், ஐ திங்க் இது முன்னாடி ஸ்லோகம் 60வது ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? 60ஓட மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். கிருஷ்ணரே சொல்றார், இந்த புலன்கள் சக்தி உள்ளதுங்கிறார், சாதாரணமான கிடையாது. மேபி முன்னாடி நீ கேட்டிருக்கலாம், கிளாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழிக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அது எனக்கு தெரியும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கண் அதுக்கு வீக். அது ஏதாவது மினுமினுப்புன்னு ஏதாவது லைட் எரிஞ்சா போதும் எல்லாம் நீங்கள் பார்க்க லைட் போட்டால் பூச்சியெல்லாம் வரும் இல்லையா? அது கண் வீக். அது என்னமோ இருக்குன்னு நினச்சி வந்துடும், பார்த்தீங்கன்னா செத்தும் போயிடும். இந்த பேக்கரியில் பார்க்கலாம், ப்ளூ கலர் லைட் ஒன்று வச்சுருப்பாங்க, நிறைய உளுந்து செத்துரும். அது மாதிரி ஒரு புலனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குக்கும் ஒரு புலன் வீக்காக இருக்கும். மனுஷனுக்கு 5மே வீக்காக இருக்கும், நம்ம 5மே வீக்காக இருக்கும். அதனால நம்ம கண்ணுக்கு ஏதாவது பார்த்துட்டோம், அது நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், சிலது கேட்டுக்கிட்டே இருப்போம். அது எனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனால் கேட்பேன். அதுக்கும் என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் கிடையாது. அது கேட்கறதுனால என் வாழ்க்கை மாறப்போகுதா இல்லை, ஆனால் உட்காந்து கேட்பேன். நான் பண்ணுவேன், தப்பெல்லாம் பண்ணுவோம். அது எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் உட்காந்து கேட்போம். இது மாதிரி ஒன்றா இருக்கும். அது நான் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அது சாப்பிடுவேன். அது நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் சாப்பிட்றேன். அப்போ இந்த ஒரு புலன் டேஞ்சர், பிரச்சனை கொடுக்குது. கிருஷ்ணரே சொல்றார் இன்னொரு இடத்துல,
5 இருக்கு, 4 ஒழுங்கா வேலை பண்ணி 1 பண்ணினா ஆள் முடிச்சிருமாமா. ஒரு புலன் ஒழுங்கா வேலை பண்ணலையா முடிச்சிடும். ஸோ கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில், இந்த 5மே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவன் தான் அறிவாளிட்டார் கிருஷ்ணன். அவன் தான் அறிவாளிங்கிறார். இந்த அறிவாளிக்கு தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், இவங்களுக்கு தான் உலகமே எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இந்த உலகம் எப்படி இயங்குது, ஏன் எனக்கு பிரச்சனை வருது, பிரச்சனை வருது நமக்கு ஏன் வருதுன்னு போய் கேளுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னமோ வருதுப்பா, அப்படித்தான்ப்பா உலகம். இது பதில் கிடையாது. சரியா சொல்லணும், பிரச்சனை வருதுன்னு ஏன் பிரச்சனை வருது கரெக்டாக சொல்லுதணும். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த புலன்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவன் அறிவாளி. அந்த அறிவாளிக்கு தான் உலகம் புரியும், ஏன் என்ன நடக்குது இந்த உலகத்தில். அப்போ அவங்க கரெக்டாக அது தகுந்தாப்புல நடந்துக்குவாங்க, அவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க. ஸோ கிருஷ்ணர் இதே இந்த அத்தியாயத்தில் 2-3 ஸ்லோகம் தள்ளி பார்த்தோம்னா, இந்த புலன்கள் ஒருவேளை கண்ட்ரோல் இல்லைன்னா, நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன நடக்கும் வரிசை சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், தியாயத்தோ விஷயன் பும்சா, புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா எனக்கு எது தேவையில்லையோ அதை நான் நினைப்பேனாமா. கிருஷ்ணர் சொல்கிறார், அது எனக்கு தேவையில்லை, ஆனால் மனசுக்குள்ள அதை நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அது எனக்கு தெரியாது, அது தேவையில்லைன்னு கூட எனக்கு தெரியாது, தேவைன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ தேவையில்லாத ஒருத்தன் நினச்சிட்டு இருப்பான், அதனால அவங்களுக்கே தெரியாமல் அது மேலே ஒரு சங்கம் ஏற்பட்டுரும், ஒரு அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா ஒரு பற்று, நமக்கே தெரியாது, மேலே ஒரு பற்று வரும். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த பற்று அதிகமாக ஆக அது அப்படியே காமமாக வருமா. பற்று பற்று வேற காமம் வேற, ஆனால் பற்று காமமாக மாறிடும். இங்கிலீஷில் அப்சஷன் அப்படிம்பாங்க, ஒரு வெறி வந்துடும். அதனால இந்த பொருளுக்கு வேணும், அது வேணும் எனக்கு, அவ்வளோதான், காமமாக மாறும். அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், காமமாக மாறினதுக்கு அப்புறம் அந்த பொருள் கிடைக்கலே இல்லை, அதில் வெறி இருக்கு, கிடைக்கல, கோபமாக மாறுமாமா. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார், குரோதோ அபிச்சாயதே, கோபம் வரும். சரி, கோபம் வந்து அது வரைக்கும் நிற்காதானா, அது வரைக்கும் நிற்காதுங்கிறாரு. கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணர் இந்த புத்தியெல்லாம் வேலை பண்ணாது, ஸ்மிருதி. ஓகே, எது நல்லது, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எத்தனை விஷயம் கேட்டிருப்போம், நல்லது கெட்டதெல்லாம், அதெல்லாம் வேலை பண்ணாது, அது வேலை பண்ணாது. இது செய்யக்கூடாது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது மேலே எனக்கு கோபம் பயங்கரமாக வருது, எதுவும் ஒர்க் ஆகாது, மனசு புத்தியால் ஒர்க் ஆகாது. புத்தி நாஷோ, கிருஷ்ணர் சொல்றார், புத்தி நாஷா பிரணஷதி, புத்தி நாசமாயிடும், வாழ்க்கையே போயிட்டுங்கிறார். இது அத்தியாயத்தில் இதெல்லாம் வரும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 5 புலன்கள் சும்மா கிடையாது. ஆனால் முன்னாடி சொன்னபடி இந்த 5 புலன்கள் ஒழுங்காக இருக்குன்னா மனசு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். புத்தி ஸ்ட்ராங்குன்னா ஆத்மா நாம் பகவானோட கனெக்ஷன் வச்சுக்கணும், அப்போதான் எல்லாம் ஒழுங்காக இருக்கா. ஜஸ்ட் லைக் நான் ஒரு வீடு கட்டுறேன், உள்ளுக்குள்ளே ஒயரிங் எல்லாம் பண்ணிட்டேன், நல்ல ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த வீட்டில் எலக்ட்ரிக் அந்த மெயின் கம்பத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கலன்னு இது வேஸ்ட், இது ஜீரோ. அது மாதிரி ஆத்மா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலைன்னா இதெல்லாம் ஜீரோ ஆயிடும், யூஸ்லெஸ், எதுவும் வேலை பண்ணாது, வேலை பண்ணாது, ஒழுங்கா தப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அவர் படித்த அந்த ஸ்லோகத்தில் அந்த 3 பாகவதம் ஸ்லோகா, அம்பரீஷ் மகாராஜ் பற்றி எழுதின ஸ்லோகம். அந்த அம்பரீஷ் மகாராஜ் மொத்த உடல் பகவான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் கிளியராக இருக்குது, நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும். அவர் கண் எப்படி யூஸ் பண்ணார், காது எப்படி யூஸ் பண்ணார். எனக்கு இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியும் கேட்கலாம். பண்ண முடியும்னுக்காக தான் இது பாகவத்திலே கொடுத்துருக்காங்க, பண்ணணுங்கிறாங்க. பாகவத்திலே இந்த சரித்திரம் கொடுக்குறாங்க, நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க, இது பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு நீங்கள் ராமாயணத்துலையும் பார்க்கலாம். ராமாயணத்தில் ராவணன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா வேதம் படித்தவர்,
ராவணன் சும்மாலாம் கிடையாது, ஹைலி எஜுகேட்டட், உண்மையில ஹைலி எஜுகேட்டட் தான் ராவணன். ஆனால் என்னன்னா அதில் அவர் என்ன படித்தாரோ அதை செய்ய மாட்டார். அது ஒன்று, எல்லாம் படிச்சிருப்பார் ஆனால் கடைபிடிக்க மாட்டார். அவங்க ஷூட் பண்ண வந்து சொல்றா, சீதன் ஒரு பெண் இருக்கு, பியூட்டிஃபுல், நீ வாழ்னா அவங்களோட தான் வாழணும், இல்லை நீ வேஸ்ட், இந்த மாதிரி பேச. அப்போ காது இதெல்லாம் கேட்டு கேட்டு புத்தி கேட்டு போயிடுச்சு. ஓகே, இப்படி ஒரு பெண்ணா பெண்ணா கேட்குறாங்க, ராவணன் கேட்குறான். ஸோ ஒர்க் ஆகல. உடனே உங்களுக்கு தெரியும், சீதையை கூப்பிட்டு வர்றது, பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விபீஷணன் ரொம்ப புத்திசாலி, அவர் தம்பி. சீதை எப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்களோ லங்கைக்கு, ராமன் ஒய்ஃப் மண்டோதரி விபீஷணன் பார்த்து கேட்பாங்க, இதெல்லாம் என்ன இப்படி பண்ணுறாங்க, இது சரியா? விபீஷணன் அப்போவே சொல்லுவார், லங்கைக்கு டிஸ்ட்ராக்ஷன், அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பெரிய தப்பும்பார். அப்போவே சொல்லிடுவார் விபீஷணன், இது ரொம்ப தப்பு, அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவர் பண்ணியிருக்கக்கூடாது அவர் அப்படின்னா. அவர் புலன்கள் கட்டுப்படல. கண்ணுக்கு ஒரு அழகான பொருள் தெரியுது, அந்த பொருள் எனக்கு வேணும். நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும். மேபி ஏதோ ஒரு பொருள் பார்க்குறேன், அது காரோ மொபைல் ஃபோனோ துணியோ, என் கண்ணுக்கு அழகாக இருக்கா, அது எனக்கு வேணும் அப்படின்னா என் புலன் என் கண்ட்ரோல் இல்லை. ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஐம்புலன்கள் டேஞ்சரஸ் தான், ரொம்ப டேஞ்சர். ஆனால் டேஞ்சர் மாதிரியே தெரியாது. சொல்லப்போனால் அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இது சந்தோஷம் கொடுக்குன்னு ரொம்ப நம்புகிறோம், ஆனால் கொடுக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த புலன் ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ அந்த புலன் சீக்கிரமாக யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். சில பேர் பாருங்க, கண்டது சாப்பிட்றாங்க வைங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி எப்படி வரும்னா, இனி எதுவும் நீ சாப்பிட முடியாது. நாக்கு ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா இனி நாக்கே யூஸ் பண்ண முடியாத மாதிரி வியாதி வந்துடும். நான் பார்த்துருக்கேன், சில வியாதி இருக்குது, அவங்க தண்ணி ஒரு கிளாஸ் மேலே குடிக்கக்கூடாது, அப்படியே வியாதி இருக்குது. ஒரு நாளைக்கே ஒரு கிளாஸ் தண்ணி தான், என்ன தாகம் அடித்தாலும் சரி, குடித்தா செத்துருவேன். மேபி அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த நாக்கை வச்சுட்டு விட்டோம், ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், அவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது. ஸோ எந்த புலன் ரொம்ப அது யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இந்த ஐம்புலன்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆப்டிமம் சொல்லுவோம். ஆப்டிமம்னா கணக்காக யூஸ் பண்ணணும். இது கிருஷ்ணா 6வது அத்தியாயத்தில் பேசுகிறார். கிருஷ்ணர் சொல்ல, உன்னோட புலன்களாட்டம் எல்லாமே கணக்காக யூஸ் பண்ண தெரியணுங்கிறார். அது ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணி தான் ஆகும். அதாவது கணக்காக சாப்பிட்றது கஷ்டம். நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம், கம்மியாக சாப்பிட்லாம். கணக்காக சாப்பிட்றது தான் கஷ்டம். அதிகமாக தூங்கலாம், கம்மியாகவும் தூங்கலாம். கணக்காக தூங்குறது கஷ்டம். அது ஆப்டிமம் சொல்லுவாங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. அதெல்லாம் ட்ரைனிங் வேணும். அதுவும் ட்ரைனிங் தான், எல்லாமே ட்ரைனிங். அதிகமாக போகும்போது அது எனக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ இந்த ஐம்புலங்களாகட்டும் மனசாகட்டும் கிருஷ்ணா பகவத்கீதையில் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்றாரு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது தெரியல அப்படிங்கும் பொழுது எப்படி ஹிரண்யகசிப்பு டிஸ்டர்ப்டாகவே இருந்தாரா, எப்பவுமே டிஸ்டர்ப்டாக தான் இருந்தாரா ஹிரண்யகசிப்பு. நாமளும் அப்படி தான் இருப்போம். நான் எப்பவுமே டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படின்னா பொதுவாக உலகத்தில் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, டிஸ்டர்ப்னா புரியுது இல்லையா, டிஸ்டர்ப்னா ஒரு ஒரு சங்கடமாகவே இருக்குது அப்படின்னாலே அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, என் வாழ்க்கையில் சங்கடத்துக்கு காரணம் அவங்க இவங்க இப்படியே காட்டிக்கிட்டே இருப்பான். நீ தான் காரணம் மட்டும் ஒத்துக்க மாட்டான். நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படின்னாலே என் புலன்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். என்னோட புலன்கள் என் கண்ட்ரோல் இல்லை, அதனால தான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன். இதுதான் உண்மை. இது கிருஷ்ணா 6வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். உன் மனசு உன் கண்ட்ரோல் இல்லை, அதனால புலன்கள் உன் கண்ட்ரோல் இல்லை, டிஸ்டர்ப்டாக தான் இருப்பேன். ஸோ அப்போ இந்த உடல்னாலே சென்சஸ் ஆக்சுவலி சொல்லுவாங்க. பாடி அப்படின்னு சென்சஸ்ம்பாங்க. இந்த புலன்கள் கிருஷ்ணர் சொல்கிறபடி தான் யூஸ் பண்ணணும்.
என் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, இது யாருக்கும் பிடிக்காது இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதுதான் உண்மை. நம்ம ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, மனசு இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் சொல்கிறபடி தான் யூஸ் பண்ணணும். அது எங்க நான் எங்க அவர் சொன்னபடி யூஸ் பண்ணணும் சில பேர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இதுக்கு அதிபதி அவராமா, அதுதான் ரீசன். நம்ம 5 புலனுக்கு அதிபதி கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் ரிஷிகேஷா. ரிஷிகேஷா. நம்ம புலன்களுக்கு அவர் தான் ஓனர், நாம் கிடையாது. நம்ம கண்ணு காது மூக்குக்கு நாம் ஓனர் கிடையாது, அவர் தான் ஓனர். அவர் நமக்கு கொடுத்துருக்காரு, வச்சுக்கோ, யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஒரு உதாரணம், இப்போ உங்களுக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுத்து அடுத்த வாரம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு வைங்க. 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு உங்களுக்கு, அடுத்த வாரம் வாங்கிக்கிறேங்கிறாரு. இந்த ஒரு வாரத்தில் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரன் தான் நினைப்பான். அந்த 1 கோடி ரூபாய் வந்து நான் கஸ்டோடியன்னா பாதுகாவலர். புரியுதா நான் சொல்கிறது? நான் கஸ்டோடியன் தான், ஓனர் கிடையாது. 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன், நான் கஸ்டோடியன் தான், ஓனர் கிடையாது. நமக்கு அது மாதிரி இந்த புலன்கள் ஜஸ்ட் கொடுத்துருக்காரு கிருஷ்ணா, கஸ்டடி தான், ஓனர் கிடையாது. ஓனர் கிருஷ்ணா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஓனர் மாதிரி யூஸ் பண்ணுறேன், அங்கே அட்டி கொடுத்துறேன், தூக்குவாங்க. இது கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில், இன்னொரு இடத்துல வரும் சொல்கிறார். ஸோ என் இஷ்டத்துக்கு நான் என் புலன்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க. என் இஷ்டம், என் லைஃப், நான் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன், அட்டி சிரமத்தே கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டாக கிடைச்சோம், சும்மா கிடையாது. இது உண்மை. இந்த உலகம் நாம் நினைக்கிற மாதிரிலாம் ஒர்க் ஆகாது, கிருஷ்ணா நினைக்கிற மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ அப்படித்தான். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தை சராச்சரம். உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாத எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு, நம்ம கண்ட்ரோல் ஒன்றும் கிடையாது. இது உண்மை ஆக்சுவலி. ஸோ இது நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க. என் லைஃப் என் இஷ்டம், என் உடம்பு என் இஷ்டம், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் சும்மா பேசலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட பார்க்கலாம், சில பேரால் நடக்க முடியாது, சில பேர் பேச முடியாது, சில பேர் கை தூக்கினாலும் தூக்க முடியாது, சாப்பிடணும்னு ஆசைக்கும் சாப்பிட முடியாது. அப்படின்னு என்ன, என் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. மேபி ஒரு காலத்துல தான் பண்ணியிருப்பாங்க, இப்போ பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 24 மணி நேரம் எப்பவுமே பகவானோட கண்ட்ரோல் தான் உடம்பே ஒர்க் ஆகும், நம்ம கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம அப்படி நமக்கு அப்படி தோணுது, நான் வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சிருக்கேன், நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. நாம் சில முயற்சி எடுப்போம், மேபி நான் ஜிம்முக்கு போவேன், வாக்கிங் போவேன், டயட்டில் இருப்பேன், அது நான் பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணாலும் ஃபைனலாக கிருஷ்ணா ஓகே பண்ணணும். அவர் சாங்ஷன் பண்ண உடம்பு ஒர்க் ஆகாது. கிருஷ்ணரே சொல்கிறார், மயாத்யக்ஷேனா, என் கண்ட்ரோல் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஸோ இந்த ஐம்புலன்கள், மனசு, புத்தி, இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, பூரா கிருஷ்ணர் கொடுத்துட்டார், வாடகை கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறபடி யூஸ் பண்ணும், அவ்வளோதான். இது என்னடுதுன்னு நினச்சா அட்டி கொடுத்தோம். நான் முன்னாடி சொன்னேன், கஸ்டோடியன் தான், ஓனர் கிடையாது. ஓனர் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணால் உண்மையான ஓனர் சும்மா இருக்க மாட்டார். நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னா, வாடகை வீடுனா அது மாதிரி இருக்கும். சும்மா எனக்கு இப்படி பெயிண்ட் போட இந்த செவரை தூக்க இங்கே ஆணி அடினா சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்கணும், ஓனர் சும்மா இருக்க மாட்டார். ஸோ அந்த ரியல் ஓனர் கிருஷ்ணா, நாம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலி கிருஷ்ணர் நினைக்கிறார் நாம் சந்தோஷமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார். அதனால கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார், நான் சொன்னபடி செய்ய, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, சந்தோஷமாக இருப்பேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். சுஹுர்தம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி பிரிச்சதி. சாந்தி கிடைக்குங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு சாந்தி கிடைக்கும், நான் சொன்னபடி செய், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ
இந்த பகவத்கீதாவில் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே மனசு புத்தி ஒழுங்காக இருக்கணும். ஆனால் இப்போ அழுக்கு ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிருச்சு, நிறைய அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு மனசு இருக்குது, மனசில் அழுக்கு இருக்குது. அந்த மனசில் இருக்க அழுக்கு இருக்குன்னா மந்திரம் சொல்லியாகும். இப்போ இங்கே அழுக்கு இருக்குன்னு வைங்க, இங்கே நான் சோப் போட்டு எடுத்துடலாம். மனசில் அழுக்கு எப்படி எடுக்கிறது? அதுக்கு சோப்பெல்லாம் கிடையாது, அதுக்கு சோப்பு மந்திரம் தான். மந்திரம் சொன்னால் தான் மனசு நல்லாயிருக்கும். அது இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மந்திரா சொல்லும்போது தான் மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டுருக்கும், புத்தியும் கிளீனிங் நடக்கும், எல்லாம் கிளீனிங் எல்லாம் நடக்கும். அப்போ தான் அது ஒழுங்காக ஒர்க் ஆகும். அவங்க தான் அறிவாளி, அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் அறிவாளின்னா முன்னாடி சொன்னபடி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக நீ அறிவாளி மஸ்டெல்லாம் ஒன்று இருக்குன்னு அவசியம் இல்லை. புலன்கள் யாரோட கண்ட்ரோலில் இருக்கோ அவன் தான் அறிவாளி, அவங்க தான் அறிவாளி. ஏன்னா கிருஷ்ணா டிஃபைன் பண்ணிட்டார். இன்னொரு இடத்துல அறிவுன்னு என்னன்னு டிஃபைன் பண்ணுற, அறிவு எது அறிவுன்னு சொல்கிறது. சில பேர் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக் சோஷியல் சயின்ஸ் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா போடுறாங்க வைங்க, அறிவாளின்றான், அறிவுன்னு நினச்சிக்குவாங்க. அறிவுன்னு என்னன்னு கிருஷ்ணராஜன் பேசுகிறார். க்ஷேத்ரா க்ஷேத்ரக்னோ ஜானம் எத்த ஜானம் மதம் மமா. கிருஷ்ணராஜன் சொல்கிறார், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா பகவான், இது மூணுமே நல்லா தெரியணுங்கிறார். அதுதான் அறிவுங்கிறார், இதுதான் அறிவுங்கிறார். பகவானை பற்றி தெரியணும், நம்மளை பற்றி தெரியணும், உடல்னா பிரகிருதி, இந்த மூணுமே தெரியும், இதுதான் அறிவுங்கிறார். இந்த அறிவு இருந்தால் தான் புலன்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், என்ன இருக்காது. ஆனால் இது புரிஞ்சுக்கணுன்னா பகவான் நாம சொல்லணும். அப்படின்னா பகவான் தான் நமக்கு புரிய வைப்பார், பகவான் தான் அறிவும் கொடுப்பார். கிருஷ்ணா தான் அறிவு கொடுக்கணும், நாம் தானாலாம் கிடைக்காது. அந்த அறிவு கிருஷ்ணர் தான் கொடுப்பார். அதுக்கு தான் நாம இந்த கலியுகத்தில் வேறு வழி இல்லை. நாம மாத்திரேன பூஜ்யேன பகவான் சொல்லணும், அவர் நாமா சொல்லணும். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ண நாமா சொல்லும் பொழுது நம்ம இந்த மனசு புத்தி ஒழுங்காக ஒர்க் ஆகும், அறிவு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம நிறைய பார்க்கலாம், ராமாயணம் பார்க்கலாம், மகாபாரதம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ராமநாமா கிருஷ்ணநாமா சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ராமாயணத்தில் பார்க்கலாம், நீங்கள் விபீஷணன் ராமநாமா சொல்லிகிட்டே இருப்பார். அதனால ரொம்ப அறிவாளி. அவர் முன்னாடி எல்லாம் சொல்லிடுவார், இது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பாரு. பயங்கரமான அறிவாளி, சும்மா கிடையாது. அவர் ரூமுக்குள்ளேயே ராமா ராமா ராமான்னு எழுதி வச்சுருப்பார். ஃபுல்லாக ராமா ராமா, ரூம் பூரா ராமா ராமான்னு தான் இருக்குமா. ஒரு நாள் ராமனு வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கு வந்து ராம ஏன் எதிரி பேரில் எழுதி வச்சிருக்க அப்படின்ட்டான். இப்படிதான், ஏன் எதிரி பேரில் எழுதி வச்சிருக்க? அது யார் எதிரி பேர்? உன் பேரும் பொண்டாட்டி பேர் தான் எழுதிட்டுருப்பேன். ரா ஃபார் ராமனா, மா ஃபார் மண்டோதரி. வெரி இன்டெலிஜென்ட். ரா வந்து ராமனா உன் பேர், மா மண்டோதரி அண்ணியோட பேர். உங்கள் 2 பேர் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பயங்கர இன்டெலிஜென்ட், வெரி இன்டெலிஜென்ட், சும்மாலாம் கிடையாது. ஸோ அந்த விபீஷணன் பாருங்க, ராவணனுக்கு புத்திமதின்னு சொல்லுவார். ஒரு காலத்தில் பார்ப்பார், இந்த டேஞ்சர் என்ன நான் காப்பாற்றி ஆகணும், ஆத்மரீதியை தன்னை தான் காப்பாற்ற நினைக்கும் போது தான் விட்டுட்டு போயிடுவார். அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும், யாராக இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். எவ்வளோ தூரம் சொல்கிறார், நீ பண்ணுற தப்பு தப்பு, டேஞ்சர் டேஞ்சர்பார், ஒத்துக்கவே இல்லை. சரி உன் பாடு, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்னையாவது காப்பாற்றிக்கணும். அப்போ தான் கிளம்பிடுவார். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். விதுரர் அப்படியே தான், எவ்வளோ தூரம் சொல்லுவார், தப்பு பண்ணுறேன், அவங்க அண்ணன்ட்ட சொல்லிகிட்டே இருப்பார், தப்பு பண்ணுறேன்னு. ஒரு காலத்தை பார்க்குற எப்படியோ விட்டுட்டு போவார். அஃப்கோர்ஸ் மறுபடியும் திரும்பி வருவார், அது வேறு இது.
ஸோ அப்போ இந்த கிருஷ்ணர் சொல்கிறபடி யார் கேட்குறாங்களோ அவங்க தான் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. மற்றவனா முடியாது, இம்பாசிபிள். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சார் ஏதாவது கேள்வி இருக்கா? ஸோ ஏதாவது ஸ்லோகா சம்பந்தப்பட்ட கேள்வி, ஏதாவது கொஷன்ஸ்? இல்லை, பிரில்லியன்ட் கிடையாது, சக்தி உள்ளவர். அதாவது துர்வாச முனிக்கு அம்பரீஷ் மகாராஜ் காட்டிலும் சக்திகள் ஜாஸ்தி. அவர் நினச்சா பறப்பார், பூதத்தை உருவாக்குவார், பயங்கர சக்தி. ஆனால் அவர் சக்தி பக்தன் முன்னாடி ஒர்க் ஆகலை. அம்பரீஷ் மகாராஜ் இவர் மாதிரி சக்தி உள்ளவர் கிடையாது, ஒரு பியூர் டிவோட்டி. ஒரு பியூர் டிவோட்டிக்கு முன்னாடி எந்த சக்தியும் ஒர்க் ஆகாது. அந்த சரித்திரத்தில் அது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அம்பரீஷ் மகாராஜ் துர்வாஸ் முனி அவர் சக்தியால் இந்த யூனிவர்ஸுக்குள்ள ஒரு வைகுண்டம் இருக்குது, யூனிவர்ஸ் வெளியில் ஒரு வைகுண்டம் இருக்குது, இந்த யூனிவர்ஸுக்குள்ள ஒரு வைகுண்டம் இருக்குது. அந்த வைகுண்டம் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, ஆனால் அவர் போவார். அவ்வளோ சக்தி இருந்தும் பக்தன்ட்ட ஒன்றும் பண்ண முடியல, அவர் உயிருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ பக்தனாக இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எனக்கு அவங்க தெரியும், இந்த சக்தி இருக்குது, அந்த சக்தி இருக்குது, இதெல்லாம் நத்திங். பக்தன் முன்னாடி எதுவும் ஒர்க் ஆகாது. அதனால கிருஷ்ணா கடைசியில் பக்தன் ஆகுங்கிறார். மன்மனா பவ மத் பக்தோ, பக்தன் ஆகுங்கிறார். ஏன்னா இது உண்மை. பக்தனுக்கு பல சக்திகள் வந்துடும். அவருக்கு பர்சனலாக இல்லாமல் இருக்கலாம், நிறைய சக்தி அவரை காப்பாற்றும். ஒன்றுமே ஆகாது, டிவோட்டிக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது. ஆமாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். நல்ல கேள்வி. வேறு ஏதாவது கேள்வி தான்? வேறு கொஷன்ஸ் இந்த ஸ்லோகா ரிலேட்டட் ஏதாவது? ओके. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौ प्रेमानंदे। ओम तत्सत।